இந்த அழகிய படைப்பின் சொந்தக்காரி யாருன்னா நான் தான். ஆனா நான் பாட கேள்வியில இந்த குட்டி பாப்பா தான் 2 பல்ல பாருங்க. ஓ! சோ கியூட் இவ. ஆனா செம நாட்டி கேர்ள் இவ. இவளுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றதுனால பிரியாணி, எக் அப்படிலாம் போட்டு அமர்க்களம் பண்ணியாச்சு. எக்ல எதுக்கு லெமன் போட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப லாங் டைம் நான் வந்து இப்பதான் கேணியே பார்க்குறேன் என் அக்கா ஊர்ல. இவளுக்கு எல்லாம் ஓகே. ஆனா இவளுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல. இவளுக்கு ரெடி பண்ணி கிஃப்ட் பண்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா கேக் சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு நாங்க எதிர்பார்த்ததை விட. என் அக்கா ஆனா எங்க மாமா தான் இப்போ கேமராமேன். ஆனால் எங்கள் மாமாவால் இன்றைக்கி கேமரா எடுக்க முடியாதுல்ல, அதனால இன்னொரு அண்ணா தான் இன்றைக்கி ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணாங்க. எல்லாருக்கும் எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். பை த வே நல்லபடியாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் சூப்பராக போச்சு. ஃபோட்டோஸும் கொஞ்சம் ஓரளவு ஓகே தான். அவள் நல்லபடியாக நாங்கள் நினச்சதை விட ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் கொடுத்தா. என் அக்காவுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன், என் அம்மா கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்படியே கிஃப்டெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் சோறு தான் நம்மளுக்கு முக்கியன்ற மாதிரி சோறு கேபின் போயாச்சு. இனி பிரியாணிலாம் ஒரு புடி அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டா. லைட்டாக மீசை தான் எனக்கு தெரியுதுல்ல வீடியோவில் இப்போ தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே, பாய் காய்ஸ்.